வெயிட் ஸ்க்ரோல் பண்ணிடாதீங்க. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க்கும் ஸ்டாக் ட்ரேடிங்க்கும் டிஃபரன்ஸ் தெரியணுமா? அப்ப கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள மேஜரான டிஃபரன்சஸ் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம எப்படி ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல நம்ம கரன்சி பேர்ஸ்ல ட்ரேட் பண்ணுவோம். கரன்சி பேர்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 கரன்சி பேர் சொல்றேன். EUR USD அண்ட் GBP USD சொல்றேன். EURனா யூரோ. அந்த யூரோன்ற கரன்சியை நம்ம USDல ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட் தான். அந்த யூரோன்ற கரன்சியோட வேல்யூவை நம்ம USD வேல்யூல கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் பண்றதுனால இதை நம்ம கரன்சி பேர் ட்ரேடிங்னு சொல்லலாம். ஒரு மேஜரான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல க்ரோர்ஸ்ல வால்யூம் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதே நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ன்றது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கிற மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட்ல நம்ம இந்தியன்ஸ் மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். ஆனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல உலகத்துல இருக்கிற எல்லாருமே ட்ரேட் பண்ண முடியும். அதனால இங்க ட்ரில்லியன்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ்ல ட்ரேட் ஆகும். ஸோ மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டோட ரொம்ப வாலட்டைலாவும் நிறைய மொமெண்டம் கொடுக்கும். ஸோ ஈஸியா ப்ராஃபிட் பண்றதும் அதிகம், ரிஸ்க்கும் அதிகம். மேஜரான டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா குவான்டிட்டி தான். இப்ப நீங்க இந்தியன் மார்க்கெட்ல நீங்க ஒரு குவான்டிட்டி தான் பிளேஸ் பண்ண முடியும். ஆனா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நீங்க 0.01 லாட்ல இருந்தே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இங்க ரிஸ்க்கும் கம்மி, அதே மாதிரி அந்த இடத்துல ப்ராஃபிட்டும் கம்மி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க.